ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஸ்ரீ. ரொம்ப நாள் முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த ஹாண்டடான விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்னோட இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்க பர்சனலாக. அதிலிருந்து ஒரு சில மெசேஜ் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் எடுத்து இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். தென் யாரெல்லாம் இந்த வீடியோ நைட் டைமில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நைட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு அவங்க பெட்ல உட்காந்துட்டு நம்ம வீடியோ பாருங்க. ஸோ பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ அவங்க என்னென்னலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்றத நான் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்பெக்ஸை நான் போட்டுக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் விக்கி _14_BK அப்படின்ற ஒரு ஐடியில் பச்சை சட்டை போட்டு ஒருத்தர் இருக்காரு டிபியில். ஓகே, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போ படிக்க போகிறேன். நான் எப்பவும் ஒரு வீட்டில் தனியாக தூங்குவேன். இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட்டு வருவேன். தூங்குறதுக்கு ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு ஒரு வீடா? சாப்பிட்டு வருவேன். ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா வீட்டில் போய் லைட்டு போட்டுவான்னு என் அப்பா சொல்லுவாங்க. நான் தூங்குற வீட்டில் போயிட்டு போட்டு வருவேன். அப்புறம் நைட்டு சாப்பிட்டு அந்த வீட்டுக்கு தூங்க போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்தேன். ஆனால் 3 மணி இருக்கும். அப்போ அந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல இருந்துச்சு. நான் திரும்பவும் ஆஃப் பண்ணேன். ஆனா மார்னிங் எங்க அப்பா ஏன்டா லைட்டை ஆஃப் பண்ணலன்னு கேட்டாரு. இதே மாதிரி 3 days நடந்துச்சு. அப்புறம் நான் லைட்டை கழட்டிட்டேன். ஓகே, எனக்கும் இந்த மாதிரி லைட் விஷயம் மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஏன் அப்படி நடந்திருக்கும்னு எனக்கே தெரியலை. நீங்கள் ஒரு வேளை புது வீடு கட்டி போயிருக்கீங்களா, ஒரு வேளை ஏதாவது பூஜை பண்ணாமல் அந்த மாதிரி இருந்தால் கூட மேபி அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. அவ்வளவா பயப்படுற மாதிரி இல்லை, பட் ஆனால் அது உங்களுக்கு ஹாண்டடாக மேபி இருந்திருக்கலாம். ஓகே, என்னோட செகண்ட் மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா சிவா _rocker_max_2. எத்தனை அண்டர்ஸ்கோர்! இவங்களோட மெசேஜ் நான் இப்போ படிக்க போறேன். நாங்கள் ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போனோம். அங்கே ஆல்ரெடி இருந்தவங்களோட திங்ஸ் பரன் மேலே இருந்துச்சு. அப்போ நாங்கள் அப்புறமா எடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். தென் நியூ வீட்டுக்கு பூஜை பண்ண பூசாரி வந்தாங்க. அப்போ அவங்க பண்ண பூஜையில பேட் வைப் ஒரு செப்பரேட் பிளேஸ்ல அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி எப்படி சொல்றது, நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வீடு கட்டி பூஜை பண்ணிட்டு போறாங்கன்னா, இப்ப ஏதாவது ஸ்டோர் ரூமோ இல்ல எங்க யூஸ் பண்ணலையோ, இப்போ அந்த பூசாரி அப்புறம் அந்த செங்கல்லாம் வச்சு ஏதோ ஒரு அது பூஜை பேர் எனக்கு தெரியல. அந்த பூஜை பண்ணும்போது எங்க ஆள் நடமாட்டம் இல்லையோ உங்க வீட்டுல அந்த இடத்துல ஏதாவது பேக் இருக்குன்னா அது மொத்தமா தூக்கி அந்த இடத்துல போடுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் வீட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசுல அது நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்றது மாதிரி தெரியல. ஆனா இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், கன்ஃபார்ம் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா, ஒரு பேட் வைபா பூஜையில பேட் வைபா ஒரு செப்பரேட் பிளேஸ்ல அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க அப்பா பரன்ல பண்ணாங்க. ஓகே, செப்பரேட்டா ஒரு பிளேஸ்ல இதை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா பரன் மேல இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஓகே, தென் பூஜை ஓவர் ஆனதும் ஃபியூ வீக்ஸ் அப்புறம் பரன்ல எங்க அப்பா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளாக் உருவம் கீழே இறங்குச்சா? பிளாக் உருவமா? ஓகே, நாங்க எல்லாரும் பயந்து வீட்டை காலி பண்ணிட்டு நைட்டோட நைட்டா போயிட்டோம்.
பரன் மேல இருந்து பிளாக் உருவ இறங்கிச்சா. ஸோ ஸ்கேரி, ஒரு மாதிரி ஸ்கேரியா தான் இருக்கு கேட்க. நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ நீங்க சேஃபா இருக்கீங்களா ப்ரோ? சிவா ப்ரோ சேஃபா இருக்கீங்களா? அந்த வீட்டுக்கு வேற யாராவது ரெண்டுக்கு வராங்களா, வந்திருக்காங்களா அதுக்கு முன்னாடி? அது ஒரு சில பேட், அவங்கள என்னதான் வீடு காலி பண்ணிட்டு போனாலும் ஒரு சில அவங்களோட பேட் விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அவங்களுக்குன்னு பர்டிகுலரா ஏதாவது ஒரு பேட் விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு திங்ஸ் இருந்திருக்கு. பிளஸ் அந்த வீட்டில் இருக்க பேட் வைப்பு தூக்கி அந்த இடத்துல தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு இதுவா இருந்திருக்கும், நம்புற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். மாசிலா மணி, இவங்களும் அண்டர்ஸ்கோர் போட்டு தான் இருக்கு ஐடி. எனக்கு நடந்த சம்பவம் இது. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க வீட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல பால் விளையாடுற சவுண்டு கேட்கும். நான் வீட்டில் இந்த சவுண்டை பத்தி கேட்கும்போது அதை பத்தி கேட்காதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருந்துச்சு. நானே ஒரு நாள் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நானே ஒரு நாள் நைட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போனேன். அப்போ அந்த பால் சவுண்டு ரொம்ப அதிகமா கேட்டுச்சு. சடனா சவுண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒன்றும் இல்லைன்னு மேலே போக பார்த்தேன். அப்போ டோர் லாக் ஆகிருச்சு, ஓப்பனே ஆகலை. அப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃபேமிலி என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. மயங்கி விழுந்துட்டீங்க, உங்கள் ஃபேமிலி தூக்கிட்டு போயிட்டாங்க, அது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியும்? மேபி எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க போல. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃபேமிலி என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து இப்போ வரைக்கும் யாரும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதே இல்லை. நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க போல. இப்போ வரைக்கும் நீங்கள் அதே வீட்டில் தான் இருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்கீங்களா? நீங்கள் அதே வீட்டில் இருந்துட்டு ப்ளஸ் வந்து யாருமே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறது இல்லையா? இப்போவும் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த சவுண்டு கேட்குதுன்னு சொன்னீங்க, இப்போவும் ஸ்டில் அந்த சவுண்டு கேட்குதா? அப்படி கேட்குதுன்னா வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்றத. ஓகே, அடுத்த ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசா இருக்கு இந்த ஸ்டோரி. இவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து nanda_sa அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேயே இவரோட மெசேஜ் தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஹாய், ஐ எம் நந்தா ஃப்ரம் வேலுச்சேரி. ஓ, சென்னையில தான் இருக்கீங்களா? நீங்க ஒருத்தர் தான் வந்து சென்னையில வந்து எங்க இருக்கீங்கன்றத வந்து ரிவீல் பண்றீங்க. தேங்க்யூ ஃபார் ரிவீலிங். எனக்கு இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு நாள் நான் வந்து மூவி சோலோவா போலான்னு பிளான் போட்டு இருந்தேன் சிஸ். அப்போ நானும் ரெடியாகி கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்போ நான் எப்பவும் போற வேலை போகாம நான் நியூ வேல போனேன். மூவிக்கு டைம் ஆச்சுன்னு ஈஸி வேல போயிட்டேன். தியேட்டருக்கு ரீச் ஆயிட்டேன். மூவி ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பெருசா தெரியல. ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு சிஸ். என் பக்கத்துல ஏதோ ஒரு டார்க் ஷேடோ இருந்துச்சு. நான் கூட லோ லைட்ல அப்படி தெரியுதுன்னு நினைச்சிட்டேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு என்னை யாரோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்புறம் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு நான் அப்படியே பேகை வச்சுட்டு தூங்கினேன். ஆனா தூங்கின கொஞ்சம் மினிட்ஸ்ல என் பேக் கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. நானும் பயந்து பார்த்தேன். அப்புறம் மூவி ஓவர் ஆனதுக்கு அப்புறம் மூவி ரிவ்யூ பண்றவங்க என் ரிவ்யூ கேட்க வந்தாங்க. நைட் டைம் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தென் நானும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க கூட ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ, எனக்கு ஒரே ஷாக்கு.
நான் மட்டும்தான் வந்தேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப அவங்க உங்க பக்கத்துலயே ஒருத்தவங்க இருந்தாங்களே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நான் எதுவுமே சொல்லாம அமைதியா வந்துட்டேன். அப்புறம் நைட்டு தூங்கும் போதுதான் யோசிச்சேன் ஏன் இப்படி ஆச்சு. அப்புறம் மார்னிங் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவனோட பிளட் ட்ராப் என் ஷர்ட்ல இருந்துச்சு. ஸோ அதனாலதான் ஸ்மெல் பண்ணி கோஸ்ட் வந்திருக்குமோன்னு நான் நினைச்சேன். இப்போ வரைக்கும் எனக்கு இது மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்கு. சோலோவா நீங்க நைட் டைம்ல படம் பார்க்க போனதே தப்பு. இதுல வேற நீங்க உங்க காலில் வேற அடிபட்டிருக்கு. அந்த பிளட் ஷர்ட்டோடவே போயிருக்கலாமா? ஓகே, இனிமே தனியா நைட் டைம்ல போகாதீங்க. அப்படி நைட் டைம்ல போறீங்கன்னா யாராவது கூட கூப்பிட்டு போங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆகாம இருக்கும். அக்ஷயா என்ன போட்டிருக்காங்கன்னா, என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ரொம்ப நாளாவே ஆகாது. அவங்க வீட்டுக்குள்ள சடனா ஒரு டெத் விழுந்துருச்சு. ஸோ வீட்டு பக்கத்திலே இருக்காங்கன்னு போகாமையும் இருக்க முடியல. ஸோ எங்க ஃபேமிலி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் தெரியாம லெக் வாஷ் பண்ணாம வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்புறம் எனக்கு பேட் வைபாவே ஒரு 2 to 3 days ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரூம் பெருக்கிட்டு இருக்கும்போது ரூம் கார்னர்ல பிட்டா ஹேர் இருந்துச்சு. அப்பெல்லாம் இருக்குமா என்ன? வீட்டோட 4 கார்னர்லயும். அப்போ நான் நார்மல் நினைச்சு பெருக்கிட்டேன். எனக்கு பெருக்கிட்ட அடுத்த நாள் அதே ஹேரை பார்த்த உடனே எனக்கு பேட் வைப் இன்னும் அதிகமாயிருச்சு. வீட்டில் 16th நாள் காரியம் ஓவர் ஆனதும் ஓகே. ஃபர்ஸ்ட் டே பெருக்கும் போது ஹேர் இருந்திருக்கு. செகண்ட் டே நோட் பண்றாங்க அகெயின் அதே ஹேர் இருக்கிறத. அதுக்கப்புறம் அவங்க 14வது காரியம் ஓவர் ஆனதும் ஸ்டாப் ஆகிருச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ண தப்பால தான் அந்த பேட் வைப் வந்திருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் என் வீட்டில் யாருக்கும் இந்த மேட்டர் தெரியாத. அக்கா, தயவு செஞ்சு யார் வீட்லயாவது டெத்துக்கு நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னா ப்ராப்பரா வாஷ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்க மிஸ் பண்ற கொஞ்சம் சின்ன விஷயத்தினால ஏதாவது ஒரு அமானுஷம் உங்க வாழ்க்கையில நடக்கலாம், உங்க வீட்டுல நடக்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்து சேஃபா இருங்க. தென் இந்த எப்படி சொல்றது, எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருமே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல அந்த பேய் வர மாதிரி தான் ஒரு சில விஷயத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி யாரும் அதை பண்ணாதீங்க, சேஃபா இருங்க. அவ்வளோதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியும். தென் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். யாரெல்லாம் இந்த வீடியோ நைட் டைம்ல பாக்குறீங்களோ அதோட கமெண்ட் பண்ணுங்க, அக்கா நான் நைட் டைம்ல தான் இந்த வீடியோ பாக்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பாய், குட் நைட்.